இறை நம்பிக்கை கொண்டவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். விரும்பினால் சோதித்த அல்லாஹ் அவர்களை நெருக்கமாக்கிக் கொண்டே வருவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவனுடைய எந்த ஒரு நன்மையையும் அல்லாஹ் வீணாக்குவதில்லை, அல்லாஹ் குறைப்பதில்லை. அவனுக்கு இந்த உலகிலும் நலவை அல்லாஹ் கொடுத்து விடுவான், மறுமையிலும் அல்லாஹ் கூலியை கொடுத்து விடுவான். அல்லாஹு அக்பர். உலகத்திலும் அவனுக்கு நலவு கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். அந்த நன்மைக்கு பகரமாக தீமையை மட்டும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. அதுபோல் அல்லாஹ் மறுமையில் கூலியையும் கொடுத்து விடுவான். ஆனால் இறை மறுப்பாளராக வாழக்கூடிய காஃபிருக்கு அல்லாஹ் உணவளிக்கிறான், தண்ணீர் கொடுக்கிறான். அவர்கள் மாறு செய்தாலும் என்றால் அவர்களும் இந்த உலகத்திலே நலவு செய்கிறார்கள், அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுத்து முடித்து விடுவான். மறுமையில் அவர்களுக்கு கொடுப்பதற்கு கூலி இருக்காது. ஆனால் ஒரு முஃமினுக்கு மறுமையில் கூலி கொடுப்பதற்கு ஒரு வார்த்தை போதும், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் சொன்னால், உலகமளவு பாவங்களை சுமந்து நீ மறுமையில் வந்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை மட்டும் தூய்மையோடு இருந்தால் நீ சுமந்து வந்த உலகமளவு பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன், நான் எதையும் பொருட்படுத்த மாட்டேன்.